பாட்ட. ஏய் நிறுத்துடா 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 பாட்டு. நீ பாட்டு நிறுத்துற, பாட்டு முதல்ல நிறுத்துறா. என்னடா பாட்டு இது? என்ன பாட்டு? என்ன பாட்டு போட்ட இப்ப நீ? ஏய் என்ன கரெக்ட் பாட்டு? சென்னை சூப்பர் கிங்ஸ் பாட்டு போட்டுக்கிறீங்க. என்ன yellow கலர்ல வந்திருக்க சிஎஸ்கே ஜெர்சி போட்டு. ஓ எல்லோனா வந்து நீ அந்த பாட்டு தான் போடுவியா? இப்ப நான் புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருப்பா. அன்புமணி என்னும் நான், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, தாங்க தாங்க வாய்ப்பு தாங்க, தாங்க தாங்க வாய்ப்பு தாங்க, ஒரு முறை தாங்க. பாட்டாளி மக்களோட பாதுகாவல யாரு? அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பேரு. போராளியாக இங்க போர் தொடுத்தார். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் உதவிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் மற்றும் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றிகள். இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்க போகிறேன். ஏன்னா வந்து நேற்று அந்த காஸ்டியூமே வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணிச்சுங்க. எனக்கு வந்து அது தொப்பி வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து தலையில் போட்டுக்கினேன். நேற்று நம்ம நல்லா அழகாக இருந்தாப்புல ஆள், பார்க்குறதுக்கே நல்லா சமத்தா, அப்படியே அந்த பேச்செல்லாம் பார்த்துன்னு வச்சிங்களேன் பயங்கரமாக இருக்கும். அதாவது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க, நம்ம சொந்தங்கள் வந்து எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதே போல் வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். என்னத்த சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஏய் நான் வந்து இதே மாதிரி நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிப்பீங்க. ஆமா, இது இரண்டுமே ஒண்ணுதான். நான் டிஃபரன்ஸ் மீட்டிவ் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒருத்தர் வந்து படிச்சவர், ஆனா வந்து அவங்க இருக்கிற தொண்டர்களை வந்து படிக்க விட மாட்டாரு. எல்லாம் இந்த மாதிரி தற்கொலைத்தனமா வந்து பண்ண சொல்லி அவங்கள உசுப்பேத்தி விடுவார். இவர் ஒருத்தர். இன்னொருத்தர் எப்படி தெரியுமா? அவரும் படிச்சது கிடையாது, ஃபேக்கு. கீழே இருக்கிறவர்களையும் படிக்க விடாம தற்கொலைத்தனமா பண்ண விடுவாங்க. இதுல என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் கூட்டம் வரும், ஆனா ரெண்டுத்துக்கும் எவனும் ஓட்டு போட மாட்டான். அதுதான் இவங்களுடைய பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் கால்குலேஷன். புரியுதுங்களா? இவங்கதுலேயும் மஞ்சள் இருக்குது, அவங்க இதுல மஞ்சள் இருக்குது. இவங்க இதுல ஆரஞ்சு லைட்டாக வரும், அவங்க இதுல ஆரஞ்சு லைட்டாக வரும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த டீம் நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பீச் பக்கத்தில் வராங்க. அதாவது ஒன்று வழியை மடக்கி போலிங் போடுறானுங்க, கிரிக்கெட் ஆடுறானுங்க. டேய் நீங்க எதுக்குடா வந்துக்கிறீங்க? மாநாடுக்கு வந்துக்கிறீங்க. அதுனா வந்து ரோடை மடக்கி காரெல்லாம் மடக்கி இங்க பால் போறது, இங்க 10 பேர் நின்று பயமுத்துறது பப்ளிக்க. இதுதான் இதெல்லாம் எவ்வளோ அட்ராசிட்டி. நேற்று பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்குது. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல வந்து ஒரு கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எந்த வைன் ஷாப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டா அவருக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும் கடையை திறந்து வச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அதனால வந்து அந்த கடையெல்லாம் மூடிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டு நேற்று வாங்கிக்கின்னு வந்து, அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முன்னாடி நாளே வாங்கி வந்து போட்டுக்கிறாங்க போல. ஏகப்பட்ட அட்ராசிட்டி வந்திருக்கு. இதுல கூடுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயில தண்ணிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க டூரிஸ்ட் வந்து டூருக்கு வந்திருக்காங்கல்ல, போய் கடல்ல போயிட்டு குளிச்சிருக்காங்க. எதுக்கு? வெயில தணிக்கிறதுக்கு, அதாவது வெயில சூட்டை தணிக்கிறதுக்கு. ஏண்டா கடல் தண்ணி வெயிலில் குளிச்சிங்கன்னா என்ன ஆகும்டா? அது உடம்புக்கு என்ன ஆகும்? அது உப்பு தண்ணி படிச்சுன்னா என்ன ஆகும்? எரியும், உடம்பு எரியும், ஓடுருவீங்க. அது கூட தெரியாமல் போயிட்டு நேற்று போயிட்டு கடலில் குள்ளுக்குள்ள பூந்து விளையாடி இருக்கானுங்க. அதுவும் எது தூக்கினு? கொடியை தூக்கினு. ஏண்டா கொடி நான் டவுலாக நான் தொச்சிப்பீங்களா கழட்டிட்டு? எதுக்கு கொடியை தூக்கின்னு கடலுக்குள்ளே போகிறீங்க? எதுக்கு இந்த பில்டப்பு? நீங்களே பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா?
இவனுக்கு கடலுக்குள்ள வந்து கொடியை தூக்கிட்டு போனானுங்க. இன்னொருத்தனுக்கு பாரு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க, கக்கூஸ் பாத்ரூம் கூட தூக்கிட்டு போனாங்க கொடியை. நீங்க பாருங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுல வந்து ஒரு சம்பவத்தெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அன்புமணி ஐயா இருக்கு பாத்தீங்களா, அவர் வந்து பயங்கரமா எடுத்து பேசியிருக்காரு. அதாவது மோட்டிவேட் பண்றாரு, அதாவது உண்மையை சொல்லிட்டாரு. அது என்ன உண்மைன்றது நீங்களே பாருங்களேன். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்லை, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்லி காப்போம்னா, நம்மளுக்கு தான் வந்து யாருமே படிக்கவே இல்லை, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, படிங்க, நல்லா படிங்க, யாருமே படிக்க மாட்டீங்க, வேலைக்கு போக மாட்டீங்க. இந்த மாதிரி நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு. அவரே உண்மையை ஒத்துக்கினாரு. எதுக்கு? எல்லாம் உங்களால தானே. நீங்க மட்டும் உங்க குடும்பம் மட்டும் நல்லா வந்து படிச்சு நல்லா டெவலப் ஆயிடுவீங்க, மற்றவங்களாம் உங்க நம்பிக்கிறவங்களாம் வந்து குடிசையை கொளுத்தி விடணும், சண்டை போடணும், கலவரத்தை ஏற்படணும், இந்த மாதிரி தான் பண்ண சொல்லுவீங்களா? நீ தூண்டி விடுவீங்களா? நீங்க இந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. கேட்டா நம்ம மட்டும் வளரவே இல்லை, நாங்க இன்னும் வளரவே இல்லை, எல்லாரும் தடுக்கிறாங்களா? யார் தடுக்கிறது உங்களை? நீங்க தான், நீங்க தொண்டர்கள் தடுக்கிறீங்க. அதான உண்மை. இது வரைக்கும் வந்து உங்க குடும்பத்தை தவிர மற்ற ஆளுக்கெல்லாம் நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்களா? கூட்டணியில் இருக்கும் போதா? கொடுத்தது இல்லையே. ஒண்ணு நீங்க நிப்பீங்க, இல்ல உங்க மனைவி நிப்பாங்க, இல்ல உங்க பொண்ணு கொடுத்துருவீங்க, இல்ல உங்க சொந்தக்காரங்களுக்கு யாருன்னா கொடுத்துருவீங்க. இது நான் கேட்கல, உங்க கட்சிக்காரங்களே திட்டுறானுங்க இந்த மாதிரி. இது என்ன? இது எப்போ எலெக்ஷன் வந்தாலும் சரி, கரெக்டா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஒரு மாநாடு ஒன்று போட்டு கூட்டத்தை காட்டு பார்த்து எங்களுக்கு கூட்டத்துன்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, அந்த பொட்டி கிட்டிக்கு பிளான் பண்ணி, ஒரு அமௌண்ட்டுக்கு பிளான் பண்ணி, சீட்டுக்கு பிளான் பண்றது. கேட்டா நீங்க எல்லாம் என்னத்த சொல்றது? இதுல பார்த்தா அப்பம் பையன் சண்டை. அதாவது நான் வந்து வீட்டுக்குள்ள தான் சண்டை போட்டு பார்த்துருக்கேன், அப்பா பையன்னா. இது மாநாட்டில் வந்து பொதுவெளில 2 பேர் வந்து சண்டை போடுகிறாங்க. நேற்று சொல்றாரு, இந்த கூட்டணிலாம் நான் தான் முடிவு பண்ணுவேன், அதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து கொடுக்க முடியாது, அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேணா ஆயிக்குங்க, ஆனா அந்த கட்சியில இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களே சொல்லிட்டாரு. அவங்க பையன் பார்த்தோன்னு வச்சுக்கோ, அப்படி சின்ன உட்காந்துக்கிறாப்புல. என்ன பண்றது? சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். இவங்களோட சண்டையை பார்த்தோன்னா மாநாட்டில் எடுத்து வந்து போடுறாங்க. அப்புறம் அன்புமணி அவர்கள் வந்து பேசுறாப்புல, இந்த புராண காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, யோ உங்களுக்கு கட்சி தலைவரே கிடையாதா? உங்க கட்சி தலைவர்கள்லாம் கிடையவே கிடையாதா? அவங்கள பத்தி சொல்லி கொடுத்த வேலை, இன்னும் புராண கதையை எடுத்துன்னு போயிருங்க. அப்படியே அந்த நெருப்புல இருந்தாங்களாம், நம்மள சத்திரியர்கள், புராண கதையை சொல்றீங்க ஒன்னும் திருந்தாம. நெருப்பில் வந்தவர்கள் நாம், நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம், நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள் தான். இதெல்லாம் என்னது? இது உங்க தலைவர்களை பத்தி என்னென்ன சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி வரணும்டா, நீங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க வளர்ந்து வரணும், இந்த மாதிரி சொல்றதை விட்டு புராண கதைகள்லாம் வந்து சொல்றீங்களே, இதெல்லாம் என்னது இது? எனக்கு சிரிப்பு தான் வருது. பாருங்க, உங்களை நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்கு, அந்த கூட்டத்தை வந்து எப்படி நீங்க ஏமாத்துறீங்க, மூளை செலவை செய்து. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இதே மாதிரிதான் அவரும் எனக்கு வந்து தலைவர்களை பத்தி பேச மாட்டாரு, ஏன்னா தலைவர்களை பத்தி தெரியாது. அதுவும் இது ஒண்ணுதான், தலைவர்களை பத்தி பேச மாட்டார். சும்மா வந்து இல்லாத சினிமா டைலாக், பஞ்ச் டைலாக் பேசிட்டு ஓடிடுறாரு. கேட்ட கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் என்ன பிரயோஜனம் கட்சியில? இன்னும் புராண கதை, நம்மளாம் வீர சத்திரியர்கள், நம்ம வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், நம்ம ராஜ பரம்பரை அப்படின்றது. பாவம் ஏமாந்து போய் உக்காந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் நம்ம லவ் பெல் இருக்காருல்ல, லவ் பெல், அவர் வந்து சொல்றாப்புல மைக்க பிடிச்சிக்கின்னு ஒரு புராண கதை சொல்றாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது மண்டல கமிஷன் ஒதுக்கீடு சோனியா காந்தி அவர்களை வந்து மிரட்டி வாங்கி கொடுத்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வீர பரம்பரை. எப்பா உன் புராண கதையெல்லாம் தூக்கி வெளியே போடு. அந்த ஐக்கிய முற்போக்கு அரசிலே அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து, நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா, இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள். மண்டல கமிஷன் ஒதுக்கீடு வாங்கினது யாரு? விபி சிங்கு. அப்ப அங்கம் வகித்தது யாரு? கலைஞர். அப்ப அதுல இருந்து ஒரு நீதிபதி இருக்காரு, தீர்ப்பு கொடுக்கும் போத அவர் வந்து திமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் ரத்னவேல் பாண்டியன் ஒரு பேரு, சரிங்களா? அதனால இன்னமும் வந்து புராண கதைகளா வந்து தள்ளிட்டு இந்த மாதிரி வந்து இந்த கதைகள்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா யார் நம்புவா?
இன்னுமா 35 வருஷமா இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கல. இதே வார்த்தையை சொல்லி 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 எத்தனை பேரை ஏமாத்துவீங்க நீங்க? எத்தனை பேரை ஏமாத்துவீங்க? இன்னும் கூட இது பாக்குறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாரு. சாதி வாரி கணக்கெடுப்புல வந்து எடுக்காம ஏமாத்திட்டாரு. நம்ம கிட்ட போய் சொல்றாரு. அது வந்து எங்களுக்கு பவர் இல்லை, அவங்க தான் எடுக்கணும், ஒன்றிய அரசு தான் எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆமா, உண்மைதானே? பொய் சொல்றாருன்னு சொல்ற ஏம்பா? உச்ச நீதிமன்றமே சொல்லியாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது, இது வந்து ஒன்றிய அரசு தான் எடுக்கணும், அவங்க தான் ஆட்களை அலோகேட் பண்ணி சாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்லியாச்சு. இன்னமும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் உங்க ஊர்ல? இதே மாதிரி ஏமாத்தினா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் அது பாவம், அது கை தட்டி நிற்கிறாங்க. நான் ஓப்பனா சொல்லட்டுமா, அங்க இருக்கிறவங்க யாருமே சரி உங்க 2 பேரும் நம்பவே இல்லை. ஏன்னா நீங்க தான் இன்னமும் பாத்தீங்கன்னா ஒருத்தனையும் தூண்டி விட்டு நீங்க பெரிய ஆளாயிடுறீங்க, நீங்க போயிடுறீங்க, நீங்க டாக்டரா இருக்கிறீங்க, அவங்க என்னவா இருக்காங்க? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? கூட்டத்தை காட்டுறது, கூட்டம் யாருன்னா காட்டலாம், கூட்டம் இருக்குது, எது இருக்குது, நீங்க தான் பெரிய இருக்கிறதுலயே அதிகமான சதவீதத்தில் இருக்குது, நீங்க தான் சொல்லலாம். இன்னும் கணக்கெடுப்பு வரல, இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டுமே. ஏன் வளர்ச்சி அடையல? அது காரணம் யாரு? சரியான தலைவர்கள் இல்ல பாமகல, அதுதான் உண்மை. அவங்க நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. இன்னமும் இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவர் முகுந்தனை கூப்பிட்டு வராரு, அவர் இளைஞர் செயலர் முகுந்தனை கூப்பிட்டு வர, அவர் வேற யாரும் சொல்றாரு. இவங்க 2 பேர்ல குடும்பத்துல முகுந்தன் யாருன்னு பார்த்தா அவங்க சொந்தக்காரன், ஏதோ சொந்தத்துக்குள்ள இது பண்றாங்க. அப்ப எதுக்கு கீழே உட்காந்து கை தட்டுறான் பாரு, ஒடியாடுறான் பாரு, ஒடியாடுறான் பாரு, உங்களை நம்பி. அவனுக்கு என்னதான் கதி? இன்னமும் எத்தனை காலம் தான்? கரெக்ட் டைம்ல கரெக்டா பொட்டி எப்போ வரும், எவன் கூட போய் கை கூடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான். இதுக்காக தான் நடத்துறீங்க மாநாடு. இது அவனுக்கு இன்னும் புரியுதா இல்லையான்னு தெரியல. அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஒரு மூல செலவை செஞ்சிருப்பீங்கன்னு நீங்க பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா நேத்தே பாத்தீங்கன்னா மூஞ்சி மாறி போச்சு. அதுல என்ன பண்றாருன்னா, ராமதாஸ் என்ன பண்றாருன்னா, முகுந்தனோட கையை பிடிச்சின்னு கூட்டின்னு வர்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்து போற சோகத்தோட, ஆனா முகுந்தன் கையை பிடிச்சி கூட்டின்னு வர்றாரு. கண்டிப்பா பாருங்க, இது விஷயமா வீட்டுல ஒரு பிரச்சனையா வரும். அப்பா அவன் பையனு இந்த விஷயத்துக்காக சண்டை போட்டுப்பாங்க. இதுல ஒரு கேவலமான விஷயம் தாங்க சொல்லுவேன். ஏன்னா இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நீங்க உங்களுடைய சாதி சங்க மீட்டிங்க்கு பள்ளி வாகனம் தேடி பயன்படுத்துவீங்க. இது கண்டிப்பாவது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. அது பள்ளி பேர் கரெக்டா போட்டு கிரீன் பார்க்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுல அந்த ஜாதி கொடியை வச்சு நீங்க எடுத்துன்னு வரீங்கன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது கண்டிப்பா வன்மையா கண்டனத்துக்குரியது. இது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் வருவாங்க, கும்பலா வருவாங்க. அந்த விசிகா கொடியோ இல்ல எந்த கொடியோ எந்த கொடி கச்சாலும் சொல்லி கீச்சு போடுறது, அங்க ஒச்சி போடுறது, அம்பேத்கர் சிலை மேல கல்ல விடுறது. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும். அப்புறம் ஸ்பெஷலான விஷயம் பார்த்தோன்னா, எங்க குடிசை இருந்தாலும் கொளுத்திட்டு வந்துடுது. இப்ப அங்க குடிசை எல்லாம் இல்லை, அதனால இவங்களால கொளுத்த முடியினால கொஞ்சம் அவங்களுக்கு மன வருத்தம், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விட்டுருந்தேன், அதாவது எல்லா தலைவர்களுக்கும், ஆனா வரவே இல்லை. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறோம், எந்த கட்சியும் பாக்கி வரல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறோம், எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறோம், அவங்க பங்கேற்கல. எப்படி வருவாங்க? நீங்க வன்னியர் மாநாடு, உங்க வன்னியர் நீங்க உங்க பவரை காட்டுறதுக்கு, நீங்க உங்களை பெருமை பேசுறதுக்கு நீங்க கூப்பிட்டுக்கிறீங்க. அவங்க எப்படி இந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க? இதான் சமூக நீதி மாநாடா இது? இதெல்லாம் என்ன, எப்படி கலந்துப்பாங்க? நீங்க உங்களுடைய பெருமையை பேசுறதுக்கு மற்றவங்களாம் எப்படி கலந்துப்பாங்க நான் கேட்குறேன். நீங்க உங்க சாதியை பத்தி நீங்க பேசுறீங்க, நீங்க வேற யாருன்னா வந்தாங்களா? வேற யாரும் வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு சும்மா மைக்கில் அவங்க வரல, இவங்க வரல, இது வரலாற்று சாதனை, வரலாற்று சாதனையே நீங்க வச்சுக்கங்கன்ற. நான் வரலாற்று சாதனை பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, பட் ஆனா உங்க சமூகத்து மக்களை ஏன் முன்னேற விடாம தடுக்கிறீங்க? அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பாவம் அவனுங்க, இன்னும் படிப்பறிவு இல்லாம இருக்கானுங்க. இதெல்லாம் யாரு காரணம்? இவங்க தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அங்க இருக்கிற சமுதாய மக்கள் அனைவருமே ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செய்து ஒரு நல்ல தலைவனை நீங்க தேர்ந்தெடுங்க.